சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான வக்ர சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த ஆனி மாதத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா, ஏதாவது நெருக்கடிகளை சந்திப்பாங்களா, இந்த ஆனி மாதத்துல எந்தெந்த தேதிகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள்ல ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகள் ஏற்படும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகம் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையில எல்லாம் விடிவு காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கிரக பயிற்சியால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால சிம்மராசி அன்பர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 வருடங்கள் இவங்களுக்கு ரொம்பவே போராட்டமான காலகட்டமா இருந்துட்டு வருது. ரொம்பவே நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த 4 வருஷத்துல இவங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கி இருந்தாலும் சரி தொடர்ச்சியான தோல்விகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க, திடீர் வீழ்ச்சிகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க, எதிர்பாராத திடீர் தடைகள் அப்படிங்கறதையும் அந்த காரியத்துல கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. அதே நேரம் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு சிம்மராசிக்காரங்க ஒரு ராஜ வாழ்க்கையை வாழற மாதிரியான தோற்றம் தான் மத்தவங்களுக்கு தெரியுமே ஒழிய இவங்களோட கஷ்டங்களும் வேதனைகளும் இவங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. எல்லா பிரச்சனைகளையுமே தன்னோட மனசுக்குள்ளேயே போட்டு இவங்க முழுமையா பூட்டி வச்சுக்கிடுவாங்க. இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, கடந்த 4 வருஷங்களாகவே சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு சில நெருக்கடிகள் இருந்துட்டு வந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அந்த நெருக்கடிகள் எல்லாமே 2 மடங்கா அதிகரிச்சிருக்கிறத நம்மளால கண் கூட பார்க்க முடியும். குறிப்பா குரு பகவான் மேஷராசியில இருந்து எப்போ ரிஷபராசிக்கு பயிற்சி ஆனாரோ அப்பவே இருந்து குரு பார்வை அப்படிங்கிறது சிம்மராசிக்கு கிடைக்கவே இல்லை. அதே நேரம் சனி பகவானோட கோப பார்வை சிம்மராசியில நேரடியா பதிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த ஒரே காரணத்தாலதான் சமீப காலமா சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில நிறைய தோல்விகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும், நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த சனி பார்வை சிம்மராசிக்காரங்களோட உசுரை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையுமே முழுமையா பறிச்சுட்டு போயிருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சனி பகவானோட இந்த கோப பார்வையால பல பேருக்கு கடன் கொடுத்துக்கிட்டு இருந்த சிம்மராசிக்காரங்க கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. சிங்கம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு சில சிம்மராசிக்காரங்க திடீர் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க திடீர் வேலை இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. வேலை செய்யற இடங்கள்ல வீண் பலிகளை சுமந்திருப்பாங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரங்க அந்த தொழிலை கைவிட்டுட்டு கூலி வேலைகளுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு மட்டும் தொழில முன்னேற்றம் கிடைச்சிருக்கும் அப்படின்னாலும் அந்த தொழில எதிரிகள் மூலமா நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி சமீப காலத்துல கண்டிப்பா பண நெருக்கடி அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. அதே போல சிம்மராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும், நெருக்கடிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள், சொந்த பந்தங்களுக்கிடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில இவங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களோட உத்தியோகமா இருந்தாலும் சரி சொந்த தொழிலா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையாவே இருந்தாலும் சரி சமீப காலமா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகள் சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா, வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு சிறப்பான பண வரவையும் நிறைய லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஆனி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆனி மாசத்துல உங்க ராசியோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில சூரியன், புதன், சுக்கிரன் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. லாபஸ்தானத்துல ஏதாவது ஒரு சுபகிரகம் இருந்தாலே ஜாதகருக்கு சிறப்பான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஆனி மாசத்துல உங்க ராசிக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில சுக்கிரன், புதன் அப்படின்னு 2 சுபகிரகங்கள் இருக்கிறதால இந்த மாதம் முழுக்கவே நீங்க சிறப்பான ஒரு பணவரவை எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது சிறப்பாவே கிடைக்கும். தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி பெரிய அளவுல பண இழப்பு அப்படிங்கிறது ஏற்படாது. பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதே நேரம் சனி பகவானோட நேரடி பார்வையில சிம்மராசி இருக்கிறதால நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம், வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா சோம்பேறிகளா இருக்கிறவங்கள சனி பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே நேரம் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்படின்னா உங்க உழைப்புக்கு உண்டான பலன் கண்டிப்பா சனி பகவான் அருளால கிடைக்கும்.
அதுலயும் முக்கியமா இந்த ஆணி மாசத்துல உங்களோட லாபஸ்தானாதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால இந்த ஆணி மாதம் முழுக்கவே உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது சிறப்பாவே இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துல எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து உதவிகளும் தாராளமா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து உதவிகள் கிடைக்கலாம், நண்பர்கள் கிட்ட இருந்து உதவிகள் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை மூலமாவும் எதிர்பாராத நேரங்கள்ல உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆணி மாதத்துல வேலைப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பா 2 மடங்கா அதிகரிக்கும். அதே நேரம் வேலை செய்யற இடங்கள்ல இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த ஆணி மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் வேலை செய்யற இடத்துல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் அற்புதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஆணி மாசத்துல இருக்குது. அதே சமயம் வேலைப்பளு 2 மடங்கா அதிகரிக்கும் அப்படிங்கறதால உங்களுக்கு உடல் வலி, டென்ஷன், மன அழுத்தம் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் இந்த ஆணி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால சிம்மராசிக்காரங்க இந்த ஆணி மாசத்துல உழைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களோ அதே அளவுக்கான முக்கியத்துவம் நீங்க ஓய்வு எடுக்கிறதுக்கும் கொடுத்தே ஆகணும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆணி மாசத்துலயும் உங்களோட குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள், சிக்கல்கள், சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். நீங்க விட்டு கொடுத்து போகணும், அனுசரிச்சு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்க வாழ்க்கை துணை விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. ஒரு சில சொந்த பந்தங்களும் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால சிம்மராசிக்காரங்க இந்த ஆணி மாசத்துல வெளியில இருக்கிற எதிரிகள் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கிறத விட குடும்பத்துக்குள்ள இருக்கிற எதிரிகள் கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவானோட பார்வை உங்க ராசியில நேரடியா பதியறதால திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கறத இந்த ஆணி மாசத்திலையும் எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய உடல் ஆரோக்கிய பாதிப்புகளுக்கு நீங்க தொடர்ச்சியா சிகிச்சைகளை எடுத்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமா தான் இந்த ஆணி மாதமும் இருக்க போகுது. அதே நேரம் இந்த ஆணி மாசத்துல உங்க குழந்தைகளோட வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சிம்மராசிக்காரங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். குறிப்பா உங்க குழந்தைகள் படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஆணி மாசத்துல அவங்களுக்கு சிறப்பான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும். உங்க குழந்தைகளோட திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு சிறப்பான வரன்கள் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆணி மாதம் இருக்க போகுது. அடுத்ததா படிக்கிற மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆணி மாசத்துல கல்விக்கு அதிபதியான புதன் பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால படிப்பு சம்பந்தமா நீங்க சந்திச்சு வந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த ஆணி மாசத்துல இருந்து முழுமையா விலகும். நீங்க எதிர்பார்க்கிற படிப்பை படிக்கிறதுக்கும் எதிர்பார்க்கிற யூனிவர்சிட்டியில சேர்றதுக்கும் இந்த ஆணி மாதம் அற்புதமான காலகட்டமா இருக்கும். அடுத்ததா சிம்மராசியில பிறந்த பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆணி மாசத்துலயும் உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க தான் அனுசரிச்சு போகணுமே ஒழிய உங்க வாழ்க்கை துணை எந்த ஒரு சூழல்லையும் உங்களை அனுசரிச்சு போக மாட்டாங்க, நிதானமா நடந்துக்கவும் மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா உங்க வாழ்க்கை துணை உங்க மேல அதிகமா கோபப்படுறதுக்கும் அதிகமா மட்டம் தட்டி பேசுறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஆணி மாசத்துல இருக்குது. அதனால சிம்மராசியில பிறந்த பெண் குடும்ப வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க, நிதானமா இருக்க பழகிக்கோங்க. அவங்க உங்களுக்கு விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க, அது நடக்கவே நடக்காது. நீங்க அவங்களுக்கு விட்டு கொடுத்து போக பழகிக்கோங்க. அடுத்ததா சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆணி மாசம் நீங்க நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா தொழில் சம்பந்தமான பயணங்கள், மருத்துவம் சார்ந்த பயணங்கள், சொந்த பந்தங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கக்கூடிய பயணங்கள் அப்படின்னு தொடர்ச்சியா பயணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களோட குடும்ப வாழ்க்கையில மறுபடியும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுத்து உங்களுக்கு சிறப்பான பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆணி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.